இந்த லேட்டஸ்ட் மாடல் சிங்க் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா, இத எப்படி இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு நார்மல் சிங்க் மாரி தான் மேல இருக்கக்கூடிய மேடைய கட் பண்ணி அதுல வைக்கிறோம். அதுல எக்ஸ்ட்ராவா சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கான அக்சஸரீஸும் இருக்கும். இந்த சிங்க் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா, வால்ல எந்த டேப்பும் குடுக்கக்கூடாது. இதுல டேப் எல்லாமே ஃப்ளோர்ல இருந்து தான் வரும். அந்த டேப்பையும் இழுத்து தண்ணி அடிக்கிற மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. இழுத்து விட்ட உடனே அது மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு போய் செட் ஆகுது பார்த்தீங்களா? அது எப்படின்னா, இந்த மாரி ஒரு வெயிட்டான பொருள் குடுத்துருப்பாங்க. இத வந்து கீழ இருக்கக்கூடிய பைப் லைன்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம இழுத்து அத விடும்பொழுது, அந்த கீழ இருக்கிற பாலுடைய வெயிட்ல மறுபடியும் பைப் அதே பொசிஷன்ல போய் ஃபிக்ஸ் ஆயிக்கும். இது மட்டும் இல்லாம அதுல எக்ஸ்ட்ரா மல்டி ஃபங்ஷனல் ஆப்ஷன்லாம் குடுக்கறதால, அதுக்கேத்த மாதிரி பைப் லைனும் கூடவே குடுத்திருப்பாங்க. ஒவ்வொன்னுலயும் பைப் லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து வாட்டர் ட்ரெயின் பண்றதுக்கான அந்த செட்டப் இருக்கு பார்த்தீங்களா, அதிலே கீழ வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 ஆப்ஷன் இருக்கும். ஆக்வா வாட்டர் போறதுக்கான ஒரு சின்ன பைப் லைனு. அதுக்கப்புறம் சிங்க்ல ஊத்தக்கூடிய தண்ணீயெல்லாம் வெளிய போறதுக்கு சைடுல ஒரு பைப் லைன் குடுத்திருப்பாங்க. ஏன் சைடுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஒரு மூடி போடுற ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அது எதுக்குன்னா, நீங்க கிச்சன்ல ஏதாவது அடைக்கிற மாதிரியான பொருள் ஊத்துனீங்க அப்படின்னா, மேலேயே ஃபில்டர் ஆயிடும். ஒருவேள அத தாண்டி வந்ததுன்னா, இந்த கீழ இருக்கக்கூடிய மூடியில அது வந்து ஃபில்டர் ஆயிடும். நீங்க அப்புறமா அந்த மூடிய கழட்டிட்டு, அத கீழ கொட்டி கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஃபில்டர் ஆப்ஷனும் இதுல இருக்கு. தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா, சைடுல இருக்கக்கூடிய அவுட்லெட் வழியா கீழ போயிடும்.